ஹரே கிருஷ்ணா. சோ இந்த வாரம் நம்ம அதான் இந்த வைஷ்ணவா பஜன்லாம் கத்துக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவளாரும் பஜனைன்னு சும்மா ஒரு பேருக்கு பாடுறதுக்கோசரம் எழுதாம இந்த பாட்டுகள்லாம் பகவான வந்து நம்மள அவருடைய சேவையில எப்படி ஈடுபடணும் அப்படின்றது இந்த பஜனைகள் மூலமா கத்து கொடுத்துருக்கா. சில பேருக்கு கதைகள் வழியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எப்படி பகவானை வழிபடுத்தணும். சில பேர் பாட்டு மூலமா நம்ம பகவானுடைய பெருந்தன்மையும் அவருடைய ஒரு அந்த இது என்ன அவருடைய உத்தம குணங்களையும் காமிச்சு எப்படி நம்ம பக்தர்களான எப்படி நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல மறந்து போய் பகவானை மறந்துட்டோம் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் இந்த பாட்டுகள்லாம் எழுதி ஒரு உணர்ச்சியோட ஒரு உணர்வோட எழுதியிருக்கா. ஸோ இந்த பாட்டெல்லாம் சாம்பிரதாய பாட்டும்பா. நம்ம இந்த இஸ்கான்ல இருக்கிறதுனால நம்ம பெரும்பாலும் கௌடியா வைஷ்ணவ எழுதிய அவ ஆச்சாரியர்கள் எழுதின பஜனை பாட்டுகள்லாம் ரொம்ப பிரபலமா நம்ம பாடுவோம். அண்ட் இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால என்னன்னா, நம்ம பாட்டு பாடினாலே மைண்டுக்கு ஒரு ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருக்கும், ரொம்ப இம்மர்சிவா இருக்கும், ஒரு ஆசையோட பாடலாம், பகவானோட ஒரு நல்ல லிங்க். ஸோ பாட்டுன்றது ஒரு அழகா ஒரு நம்மளுடைய டேலண்ட்டும் வெளிப்படுத்தலாம். அதே சமயத்துல ஒரு டிஃப்ரெண்ட் வேயா நம்ம பகவானுக்கு பூஜை மாதிரி சமர்ப்பிக்கலாம் இல்லையா. எல்லாருக்குமே பாட்டு பாடுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு இடத்துக்கு போகணும்னா பஜனை கேட்கணும்னா நம்மளுக்குலாம் ரொம்ப ஆசை. ஏன்னா பாடுறவாளுடைய அந்த திறமையவும் பார்ப்போம், அவளுடைய பக்தியும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இப்போ கீர்த்தன் மேளா அப்படின்னு ரொம்ப பிரபலமா உலகத்துல எல்லார் இடத்துலயும் பண்ணப்படுறது. ஸோ எதனால இந்த மாதிரி நல்ல நல்ல கீர்த்தனையர்கள்லாம் வந்து ரொம்ப அழகா அப்படி ஒரு நம்மள வந்து அந்த நாமத்தினுடைய ருச்சியை கேட்கறதுனால பாட்டு வழியாக சாண்டிங் வேற பாட்டு வேற. ஸோ நம்ம சாண்டிங்னா நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சாண்ட் பண்றோம். அதே சமயத்துல பகவானுடைய அந்த நாமத்தை லயிக்கணும் அப்படின்றது ஒரு மெடிடேட்டிவா சாண்ட் பண்றோம். அது ஒரு டைப்பா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கீர்த்தனம் அப்படின்னு வரைச்ச அது ஒரு மியூசிக்கல் வேல பண்றச்ச அது கரெக்டா அந்த ஒரு ராகத்தோட அழகா நம்ம முயற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணினோம்னா அது ஒரு அழகான அழகான விஷயம். நம்ம பாடுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, பாட பாட ராகம் மூட மூட ரோகம்னு. ஸோ இந்த ரோகம் அதனால அந்த பாட்டுன்றது ஒரு நம்மளுக்குள்ள இருக்கிற டிசீசஸ் என்னன்னா அது வந்து மென்டல் டீஸ்ட்ரெஸ் பண்ணும், அதனால ஸ்ட்ரெஸ் பஸ்டர்பாங்க. ஸோ பாட்டு நம்ம கத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன வேணும், பகவானுக்கோசரம் பாடுறோம், பகவானுக்கோசரம் சமைக்கிறோம், பகவானோடைய சிந்தனையோட இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு நல்ல வழிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டு ஒண்டி கத்துக்க கூடாது, கர்த்தலும் கத்துக்கணும், அதோட சரியான பீட்டும் கத்துக்கணும். ஸோ பலவிதமாக எப்படி பிரபுபாதர் வந்து அவரனா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி சிங்கிள் ஹேண்டடா எல்லாருக்கும் எப்படி பாட்டு பாடணும், எப்படி மிருதங்க வாசிக்கணும், எப்படி ஹார்மோனியம் வாசிக்கணும், எப்படி கர்த்தல் வாசிக்கணும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க யூடியூப்ல பார்ப்பேன். ஸோ அதனால பாட்டுன்றது ஒரு முக்கியமான பகுதி நம்மளுடைய டிவோஷனல் சர்வீஸ். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசியிருந்தேன். ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு பாடலாம். இப்போ வந்து என்ன கௌரா ஃபீலிங் இல்லையா. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாளா அடுத்த வாரத்துல கௌரங்க மகாபிரபுவோடைய நினைவு நாள், அப்பியரன்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ நம்ம மாயாப்பூர் எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம் அந்த கௌராவோட லீலைய புரிஞ்சுக்கிறதுக்கு. அவரு மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ணா வந்து எப்படி சைத்தன்ய மகாபிரபுவா அவதாரம் பண்ணினார் வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் தான் நம்மளுடைய அவரே கிருஷ்ணரே அப்படின்னு நம்ம பிரபுபாதரும் அந்த பரம்பரையில வந்த கௌடிய ஆச்சாரியர்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அதனால அவருடைய அவருடைய ஒரு பெருந்தன்மைய அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டா நம்ம இன்னைக்கு பாட போறோம். அது என்ன பாட்டு என்றால் கிருஷ்ணா 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 ஹே அப்படின்னு ரொம்ப இது வந்து நாமாவளி டைப். சோ நான் முதல்ல பாடுறேன் அந்த பாட்டை, அப்புறம் நான் ரிப்பீட்டும் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு உங்களோட இடத்துல பிராக்டிஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு பாட்டு நம்ம பாடுறச்ச கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி பாடி அது பீட்டோட பாடினோம் நம்ம டெலிவர் பண்றச்ச ஒரு இடத்துல போய் பாட்டு பண்றச்ச ரொம்ப இனிமையா இருக்கும், கேட்கறவாளுக்கும் அவளுக்கும் இன்னும் கொஞ்சம் ஆசையை கொடுக்கும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் வே ஆஃப் ப்ரீச்சிங். நிறைய பேர் ஆத்துல எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க,
பஜன் ப்ரோக்ராம்க்கு வாங்க, கீர்த்தன் ப்ரோக்ராம்க்கு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பாட்டுன்றது பிடிக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பாட்டு எப்படி பாடலான்றது நம்ம இன்னைக்கு பண்ணா நானும் கத்துக்கிறேன். நம்ம பெர்ஃபெக்டா இருக்க மாட்டேன், பட் என்னால் முடிஞ்ச வரையிலும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். உங்களுக்கு எல்லோருக்குமே அது ஒரு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு வந்து லலிதா மாதாஜி காஸ்ட் பண்ணுவீங்களா, காமிப்பீங்களா? சோ இந்த பாட்டு நல்ல அழக நாமாவளி தான். ரொம்ப சிம்பிள் பாட்டு. கிருஷ்ணருடைய நாமம், ராமருடைய நாமம் முதல்ல கத்துக்கிட்டு ஈஸி பாட்டா கத்துக்கலாம். அதனால தான் இந்த பாட்டை நான் பண்ணேன். பாட போறேன் இப்போ. நான் வந்து இப்போ கருத்தெல்லாம் யூஸ் பண்ணல. வெறும் ஹேண்ட் பீட்டோட தான் நம்ம பாட போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்டோட நம்ம பாட்டு பாடினோம்னா கரெக்டா அந்த மெட்டு, அந்த பெர்ஃபெக்ட் பீட்டோட கரெக்டா அந்த தாளத்தோட நம்ம பாடுறச்ச அது பெர்ஃபெக்டா நன்னா இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் பெர்ஃபெக்ஷன். எப்படி வேணாலும் பாடினா பகவான் ஏத்துப்பாருன்னா நம்ம சொல்லலாம். அது நம்மளுடைய பெருந்தன்மை தான். பகவான் ரொம்ப அவர் பக்த வத்சலன் தான். ஆனாலும் நம்ம எது பண்ணாலும் ஒரு பெர்ஃபெக்ஷனோட பண்றச்ச நன்னா பண்ணணும் இல்லையா? சோ அது மாதிரி நம்ம வில் ட்ரை ஆர் பெஸ்ட் டு சிங் ப்ராப்பர்லி. கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா 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 ரக்ஷா மாம் கிருஷ்ணா 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 ரக்ஷா மாம் கிருஷ்ணா 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 பாஹி மாம் கிருஷ்ணா 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 பாஹி மாம் கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா 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 ஹே ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷா மாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷா மாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா 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 ரக்ஷா மாம் கிருஷ்ணா 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 பாஹி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷா மாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் கிருஷ்ணா 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 ஹே
சோ இதுதான் பாட்டு. இந்த பாட்டோட நம்ம வந்து ஹரே கிருஷ்ணாவும் கடைசியில எண்ட் பண்ணிக்கலாம். அதே பிச்ல இதே பீட்ல நம்ம அழகா எல்லோருக்குமே ஒரு மாதிரி அவளுடைய அட்டென்ஷனை நம்ம கிராஸ் பண்றதுக்கு இதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஹரே கிருஷ்ணாவும் சேர்த்துட்டோம்னா பெர்ஃபெக்டா வரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय सच्चिनंदन गौर हरि जय सच्चिनंदन गौर हरि जय सच्चिनंदन गौर हरि जय सच्चिनंदन गौर हरि हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल जय प्रभुपदा 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 जय प्रभुपदा. சோ இந்த மாதிரி இந்த பாட்டை ரொம்ப சிம்பிள் நாமாவளி அதோட ஒரு ஹரே கிருஷ்ணா சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹரே கிருஷ்ணாவும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்லயும் பாடலாம், கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு கூட பாடலாம். அப்புறம் நம்ம எப்பவுமே ஒரு பாட்டு ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் போறீங்க அப்படி ஒரு பாட்டை பாடுறீங்கன்னா அப்படியே உட்காந்து வாங்கோ எல்லாரும் நம்ம நாம கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பிளண்டா ஆரம்பிக்காம இந்த பாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம இந்த கிருஷ்ணா 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 ஹேன்ற பாட்டு பாடினோம் இல்லையா? இந்த பாட்டு என்னன்னா பகவானுடைய நாமத்தை சொல்றது. ஆனா இந்த பாட்டோட முக்கியமான ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா இது வந்து மகாபிரபுவே பாடினார். ஓகேயா? அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ரொம்ப சிறப்பு வாழ்ந்தது என்னன்னா மகாபிரபு சவுத் இந்தியா ட்ரிப் பண்றச்ச இந்த கூர்ம கஷேத்ரா ஆந்திரா சவுத் இந்தியா நம்ம ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் ரங்கக்ஷேத்திரத்துல எல்லாம் வரைச்ச இந்த பாட்டை பாடியே எல்லோரையும் ஒரு கிருஷ்ண பக்தனா ஈஸியா மாத்திட்டாராம். சோ இந்த பாட்டோடைய வலிமையை பார்த்துக்கோங்க, எவ்வளவு சிறப்பான பாட்டு. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய திருவாயால அழகா பாடின பாட்டுடைய வலிமை பார்த்துக்கோங்க, எவ்வளவு ஸ்ட்ராங் பாட்டு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம பாடலாம். சோ இந்த மாதிரி ஒரு நாமாவளியான பாட்டு நம்ம அவுட்ரீச் ப்ரோக்ராம்ல பாடினோம்னா எல்லோரும் என்கேஜிங்கா இருக்கணும். சோ இந்த பாட்டினுடைய அழகியும் நம்ம சொல்லலாம். இந்த பாட்டோட ஒரு மீனிங் சொல்லலாம். கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா கேசவ பாஹிமாம் கிருஷ்ணா கேசவ ரக்ஷமாம். சோ இப்போ ராமர் அப்பியரன்ஸ் டே வருது, ஸ்ரீ ராமநவமியும் வரப்போறது. அப்போ இந்த பாட்டு பாடலாம். ஏன்னா ராம ராகவ ரக்ஷமாம் அப்படின்னு. சோ நம்ம வந்து பாட்டு ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் போடுச்சு. இந்த பாட்டினுடைய முக்கியத்துவம் அதோட மீனிங் அப்படி எதனால பாடப்பட்டது, எதனால இந்த பாட்டு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அந்த ஆடியன்ஸோடைய அட்டென்ஷனை நம்ம கிராஸ் பண்ணிட்டு இந்த பாட்டை நம்ம பாடினோம்னா எல்லாரும் என்கேஜா இருப்பா. சோ நம்ம போய் பிளைண்டா போய் ஹரே கிருஷ்ணா பாடினா போறாது. இந்த மாதிரி சில பாட்டுகள் நாமாவளிகள் நம்மளுடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாட்டை பாடினோம்னா நிச்சயமா சொல்றேன் அன்னைக்கு எல்லோரும் வந்து ரொம்ப திருப்தியா இருப்பா, ரொம்ப ஆசையோட இருப்பா. வந்த வாழ்க்கெல்லாம் ஆஹா நம்ம இந்த சத்சங் வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம கத்துண்டோம் அப்படின்னு எல்லோருமே நம்ம பிலாசபி பேசினோமோ இல்லையோ இந்த பாட்டை பொண்டி நம்ம நல்லா பாடி பிச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நம்மளுடைய நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அந்த மாதிரி. சோ இந்த பாட்டத்துடைய அழக நான் இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு பாடியிருக்கேன். ஐ ஹோப் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி ஸ்லோவா கர்த்தலோட உங்களுடைய காங்கிரிகேஷன்ல கர்த்தல் யார் வாசிக்கிறாளோ அவகிட்ட நல்லா கர்த்தல் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தினம் முதல்ல ஆரம்பம் என்னன்னா ஸ்லோ பீட்டோட ஆரம்பிக்கும்.
பகவானுக்கு பாடுங்க, அது போறோம். ஸ்லோ பீட்டோட பாடினேன்னா இப்ப அழகா வந்துரும். நன்னா அது ஒரு மாதிரி ஃபெமிலியர் ஆனோன்னே கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட். அப்புறம் நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், இந்த 3 பீட் தான் யூஸ் பண்ணுவோம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, இந்த பீட்டை யூஸ் பண்ணுவோம். ஆனா அவஸ்தை இப்போ உங்களுக்குலாம் அந்த எங்களுக்கு அந்த தாளம் போட வர இல்லைன்னா சிங்கிள் பீட்டோட ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சோ நான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கத்துக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பேன் இதுல. ஆனாலும் இது ஒரு சேவையா எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீஜா மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ் டு த என்டையர் ஸ்ரீ மண்டலி குழுவினர்களுக்கு என்னுடைய இந்த மாதிரி ஒரு சேவை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய பணமார்ந்த நமஸ்காரமும் தேங்க்யூ சொல்றதுக்கு நான் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிவைன் வாய்ஸ் மாதாஜி. எங்க வீட்டுல கேக்குறாங்க, பையன் எவ்வளவு அழகா இருக்கு, யாரு பண்றாங்க மாதாஜி இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீதாச்சாரி மாதாஜி அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. காலையில பாட்டு கேட்கறது அவ்வளவு அருமையா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாங்களும் இதே போல பாட கத்துக்கணும் மாதாஜி. ட்ரை பண்றோம் மாதாஜி. ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா வரும். பெர்ஃபெக்டா நீங்க பிராக்டிஸ் பண்றச்சே கரெக்டா பண்ணினேன்னா தப்பா போகாது. அப்படிதான். சோ அதனால நம்ம எல்லாருமே எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். எல்லாத்தையும் கதை சொல்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், ஸ்லோகம் சொல்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், பாடத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அடுத்தது நீங்க எல்லாம் இதெல்லாம் சூப்பரா எக்ஸ்பர்ட்னா டான்ஸும் கத்து கொடுத்துருவேன். எப்படி டான்ஸ் ஆடலாம் ஒரு கீர்த்தன் அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம எல்லாரும் கத்துக்கலாம். சோ ஒவ்வொரு வாரமுமா இல்ல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நம்ம இந்த மாதிரி கௌரவ பஜன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கலாம். நிறைய பஜனை கத்துக்கலாம். ஓகே, உங்கள நான் தான் பர்ஃபெக்ட்லாம் நான் சொல்லல. நீங்க யாராவது இந்த மாதிரி நல்ல பாட்டு கத்து கொடுக்குறேன்னா ப்ளீஸ் முன்ன வந்து இந்த நம்மளுடைய கௌடிய சம்பிரதாய பாட்டெல்லாம் நீங்களும் கத்து கொடுக்கலாம். இது வந்து ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் an எக்ஸ்பர்ட். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுட்டு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இதோட யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு பாட்டு கத்து கொடுக்கணும், நானும் பாடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா நிச்சயமா வாங்கோ. மாதாஜி, லலிதா மாதாஜி, புவனா மாதாஜியோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்களும் கத்து கொடுக்கலாம். ஓகேயா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸ்ரீஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அடுத்த பகுதியாக ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் என்னும் வேத இலக்கியத்தை நம்ம கேட்கறதுனாலயே பகவானுக்கு வந்து பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணருக்கு எப்படி நம்ம தூய அன்பு பக்தி தொண்டு பண்ணணும்ன்றதே நமக்கு அந்த உணர்வு உடனடியாகவே வரும். அது போல நம்மளோட பயம், நம்மளோட மாயை, நம்மளோட வருத்தம் இது எல்லாமே நெருப்புல இருக்க சாம்பல் மாதிரி பொசுங்கி போயிடும். அப்பேற்பட்ட இந்த உத்தமமான பாகவதத்தை நம்ம கேட்கறது நமக்கு பகவான் கொடுத்த ஒரு பெரும் வாய்ப்பு. இந்த பாகவதாமிரதத்துல ஸ்ரீமத் பாகவதாமிரதம் 129வது பகுதியாக நாகபத்தினியர்களின் பிரார்த்தனைகள் என்ற தலைப்பை வழங்குவதற்காக திருமதி கோபிகணா கீதா தேவிதாசி மாதாஜியை அன்புடன் அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ப்ளீஸ் பிளஸ் மீ. இன்னைக்கு அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாகபத்னியை அவங்க வேண்டுதல் அவள் எப்படி வேண்டுறாங்க, அதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனாஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பாருமையா சீதாச்சாரு மாதாஜி ஒரு சிம்பிளான 4 வரி பாட்டு தான். பட் ஆனால் அதை யார் மூலியமாக வந்தது, அது அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம எத்தனை பேரை வேணால் நம்ம இது சைத்தன்ய மகாபிரபு நிறைய பேரை இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ் லைஷன் வரத்துக்கோசரம்
அவர் வந்து இந்த பாட்டை யூஸ் பண்ணார் அப்படின்னா, ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது, நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை திசையே மாற்றிடும் அப்படின்றது வந்து இந்த நாகபத்னிகள் வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இது ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டில் 16th சாப்டர். இதில் வந்து ரொம்ப அருமையாக மனதை தொடும் அளவுக்கு மிகவும் உணர்ச்சி இதெல்லாம் நிறைந்த ஆழமான தத்துவம் இதெல்லாம் பொருள் கொண்ட இந்த அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு மாற்றம் கொண்டு வர கூடிய இந்த வரிசைகள் இதெல்லாம் வந்து நாகபத்னியின் இந்த பிரார்த்தனைகள். ஸோ இது வந்து ஒரு தொடர் ஸ்லோகங்கள், ஒரு 20 ஸ்லோகம் இருக்குது, 33லேருந்து 53 வரைக்கும். ஸோ கிருஷ்ணரிடம் எப்படி நம்ம வந்து கருணையாக வேண்ட வேண்டும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம், நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம். ஆனால் அதை வந்து நம்ம எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதை வந்து நம்ம ஒத்துக்கிறதுக்கு எத்தனையோ வாட்டி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்ம தப்பு பண்ணால் அதை ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ஒத்துண்டு எப்படி பகவான்கிட்ட போய் நம்ம கருணை கேட்டால் அவர் எவ்வளோ நம்மளை வந்து மன்னிக்க முடியும் அப்படின்றது, அவர் வந்து எந்த லெவலுக்கு நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட அவர் நம்மளை மன்னிச்சு விட்டுடுவார் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு லீலை நம்மளுக்கு காட்டி கொடுக்கறது. ஸோ இதில் வந்து கிருஷ்ணனிடம் அவர் வந்து எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப தத்துவ ரூபமாக இங்கே சொல்லியிருக்கா. அது வந்து முதல்ல அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கும்போது கிருஷ்ணாவை வந்து உயர்த்தி அவரோட புகழை பாடுறார். எடுத்தோடனே டைரெக்டாக வந்து அவர்கிட்ட போய் எங்கள் ஆத்துக்கார எங்கள் கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்லாம் சொல்லலை. வந்து கிருஷ்ணர், ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்கறதே ஒரு பெரிய பாக்கியம். அதுலேயும் அந்த வந்து கிருஷ்ணா வந்து தன் கணவர் அடுத்து வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, காளியா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டெமன், அந்த மாதிரி ஒரு ராட்சசன் முன்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து நின்றுருக்கா அப்படின்றது நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அந்த தண்டனை அந்த பகவான் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்தா கூட அந்த தண்டனை பெறதுக்கு ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கணும் நம்ம கணவர் அப்படின்ற மாதிரி இவங்க நாகபத்னிகள் நினைக்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து அந்த ப்ரேயர் எடுத்ததோட அந்த ப்ரோசஸ் இருக்கு இல்லையா, பகவானோட கருணை நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு செயல்முறை இருக்கு இல்லையா, அந்த செயல்முறையை வந்து மகிமையாக பாடுறாங்க. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு காளியா இந்த ஒரு தண்டனை பெற்ற ஒரு பாம்பின் கதை அல்ல இது. இந்த கிளாஸில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னா, கஷ்டத்தில் எப்படி வந்து நம்ம வந்து பார்க்க வேணும், அந்த கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி பார்க்கணும், அதை வந்து நம்ம ரொம்ப கீழே விழுந்து நம்மளுக்கு எல்லாமே போயிடுது அப்படின்ற மாதிரி நம்ம மனசு உடஞ்ச போது நம்ம எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி வாழ்க்கை நம்மளை வந்து அப்படியே லைஃப் வந்து ரொம்ப அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, பொறாமை பெருமை எல்லாம் இருந்ததுனால நம்மளை க்ரஷ் பண்ணி அப்படியே அமுக்கி விட்டுறது பாருங்க. அந்த நிலையில் நம்ம வந்து எப்படி வந்து பகவானை கைப்பிடிக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுத்தானா அதை வந்து எப்படி எடுத்து அதை வந்து சந்தோஷமாக அதை வந்து பகவான் கொடுத்த அது ஒரு கருணை, அவரோட மர்சி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி சரணாகதி, அதை பற்றியும் இங்கே வந்து, ஏன்னா அந்த சரணாகதி ஆகும்போது கிருஷ்ணரோட மனதையே நம்ம உருக்கிட முடியும் அப்படின்றது இங்கே வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு அசுரனாக இருந்தால் கூட அவனை வந்து ஒரு பகவான் வந்து அவனை வந்து மோட்சத்தை அவனுக்கு கொடுக்க முடியும். ஸோ நம்மெல்லாம் வந்து அசுரன் லெவலில் இல்லை, பட் ஆனாலும் நம்மளை வந்து இன்னும் சீக்கிரமாகவே பகவான் கிட்ட போகிறதுக்கு நம்ம வந்து இந்த கதைகள் மூலியமாக நம்ம வந்து வழி தேட வேண்டும் அப்படின்றது இங்கே ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து ரொம்ப அருமையாக இங்கே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தலையில் எப்படி காளியா தலையில் வந்து கிருஷ்ணர் வந்து குதிக்கும் போது அவரோட அகம்பாவம் எப்படி அடங்கித்தோ, அதே மாதிரி பகவான் நம்ம தலையில் வந்து குதிக்கும் போது நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம எந்த ரீதியில் பகவான்கிட்ட ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து இந்த நாகபத்னிகள் நம்மளுக்கு சொல்கிறாங்க.
ஸோ அதனால் இதை வந்து நம்ம இந்த தத்துவமெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை கொஞ்சம் நம்ம டச் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை, ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணா அவரோட பசு மேய்க்கும் நண்பர்கள் எல்லாரையும் சேர்ந்து, பலராமர் அண்ணர் பலராமர் பசுக்கள் எல்லாரும் சேர்ந்து யமுனை கரையோடும் போய் அங்கே வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாடும் போது இது வந்து ஒரு என்ன சொல்ல வெயில் காலம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தாகமாக இருக்குது. அதனால் சில பசுக்கள் பறவைகள் அங்கே இருக்கிறது, அதே மாதிரி இந்த அவரோட நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு வரலான்னு போகிறாங்க. ஸோ யமுனை கரையில் போய் அங்கே தண்ணி எடுத்து அப்படி குடிக்கிறதுக்குள்ளே அங்கே வந்து அவள் எல்லாம் மயங்கி ஒத்தொத்தராக மயங்கி விடுற, பறவை பார்த்தா மயங்கி விடுறது, பசுக்கள் பார்த்தா கீழே விழுறாங்க. இந்த விரஜவாசி தண்ணி எடுக்க போய் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, இவரோட நண்பர்கள் எல்லாம் மயங்கி மயங்கி விழுறாங்க. என்ன அப்படின்னா அந்த யமுனை நதிக்குள்ள இந்த காளியா அப்படின்ற ஒரு 1000 தலை கொண்ட ஒரு பெரிய பாம்பு அங்கே குடியிருந்தது. அது என்ன, தன்னோட வாயால் வர அந்த அந்த விஷத்தை வந்து இந்த ஃபுல் யமுனையில் ஃபுல்லாக கலந்து விட்டுறது. அதனால் தண்ணி எங்கெங்கே போகிறதோ அங்கே எல்லாமே வந்து எல்லாருமே அந்த ஒரு 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 துளி பட்டா போகிறோம், எல்லாருமே அங்கே வந்து மரணத்தை நோக்கி போயிடுறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு அந்த இடத்துல. என்னடா அது, நம்ம வந்து எல்லாரையும் வந்து இந்த காளியா இப்படி பண்ணுறது. ஏன்னா காளியா எப்படிப்பட்டவன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவன் வந்து மிகவும் அந்த பெருமையெல்லாம் கூடி பொறாமை அகங்காரம், அப்புறம் எல்லாம் நம்மளுக்கிட்ட எல்லாருக்கும் நம்ம தான் பெரிய பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறக்கூடிய ஒரு அந்த மகான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் போன இடத்துல தான். ஆனால் அந்த பகவான் பரம்பொருள் அந்த பகவான் அங்கே வரும்போது அவரோட அச்சிந்திய சக்தினால ஒரு பார்வையினால இந்த மரணம் அடைஞ்ச அத்தனை பேரையுமே அவர் வந்து திருப்பியும் கொண்டு வந்துடுறார். ஆனால் அவருக்கு காளியா மேலே பயங்கர கோவம். எதுக்கு கோபம் வருது அப்படின்னா, தன்னை ஏதானு பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா தன் பக்தரோ தன் சகோதரரோ இல்லைன்னா தன்னோட குடும்பத்தினரோ இல்லை விரஜவாசிகளையோ இல்லை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவ எல்லாரையும் யாரையாவது எதான் பண்ணான்னா அவரால் தடுக்கவே முடியாது, தாங்கிக்கவே முடியாது. அதனால அவருக்கு பயங்கர கோபம் இந்த காளியா மேல. இது மாத்திரம் இல்லை, அவர் வெறும் காளியா வெறும் இந்த இவாளை மாத்திரம் தண்ணி குடிச்சவாளுக்கு மாத்திரம் இல்லை, அந்த சுத்தி பகுதியில அந்த யமுனை தண்ணி எங்கெங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் வளர்ச்சியே நின்று போயிடுது. ஏன்னா இந்த தண்ணி அப்படி ஒரு விஷத்தை நிறைஞ்சதுனால அங்க வளையிற எல்லா பருப்பு அரிசி எந்த தானியங்கள் போட்டிருக்காளோ எல்லா செடி கொடி எல்லாமே கருத்து வீணா போயிடுது. ஸோ ஃபுல் அந்த என்வாயர்மெண்ட்டே பொல்யூஷன் விஷத்தினால ரொம்ப இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணருக்கு வந்து செம்மக்கும் இந்த காளியாவை வந்து எப்படியாவது தண்டிக்கணும் அப்படின்றார். ஸோ கிருஷ்ணர் எப்போ அவதாரம் எடுத்துட்டு பகவான் வரும்போதெல்லாம் நம்ம பகவத்கீதையில பார்த்துருக்கோம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எதுக்கு யுக யுகமா பகவான் வராரு? ஒன்று எல்லா பக்தரையும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது துஷ்டரை அழிக்கிறதுக்கு, மூணாவது தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து விநாசாய சதுஷ்கிருதாம், அவன் துஷ்டன் இருக்கான், காளியான்ற துஷ்டன் அவன் இருக்கான், அவனை அழிக்கிறதுக்கோசரம் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மரத்து மேலே அந்த கார்னரில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறி மரத்துலேருந்து அப்படியே எழுந்து உள்ள பாயிறாரு. இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த தண்ணி அப்படி பாயும் போது அப்படி ஒரு சத்தமா கிருஷ்ணர் உள்ள குதிக்கும் போது. எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு அதில் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டானா அந்த கல்லு கீழே போய் ஒரு சத்தம் பண்ணும். அதை தவிர அந்த உள்ள இருக்கிற தண்ணி அப்படியே செரிச்சு இப்படி வெளில வராதா, அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து உள்ள குதிக்கும் போது அங்கே ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுறதான், அப்படியே தண்ணி அப்படியே எடுத்து வெள்ளெல்லாம் தூரி எடியிறதான் அந்த அளவுக்கு. அதே மாதிரி சத்தமும், அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்து எல்லாரும் ஓடி வந்து நிற்கிறாங்க. அதை தவிர அங்கே காளியா உள்ள தூங்கிட்டு இருக்கான் பாரு, யாரோ எங்கள் வீட்டுக்கு என்னோட டெரிட்டரி என்னோட ராஜ்யத்துக்குள்ளே எவனோ நுழைஞ்சிட்டான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு அவன் யாரடா வந்திருக்கான் அப்படின்னு எழுந்து வந்து பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் முன்னாடி வந்து நிற்கிறான். அவனடா ஒரு சின்ன பையன் வந்து நின்றுட்டு இருக்கான், இவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான், ஒழுங்கா தூங்கிட்டு இருந்தவனை வந்து எழுப்புறானேன்னு சொல்லி அந்த கோவத்தில் வந்து தன்னோட வாளை சுருட்டி அந்த கிருஷ்ணரை அப்படி சுத்தி பிடிக்கிறது அந்த காளியா. அதை பார்த்த அந்த கிருஷ்ணரின்
சகாக்கள் பிரஜவாசிகள் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இது என்னடா அது, கிருஷ்ணர் வந்து காளியா கிட்ட மாட்டின்ட்டாரே அப்படின்றது. அந்த அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, கிருஷ்ணர்னா உயிர், அவங்களோட உயிர் மூச்சே அந்த கிருஷ்ணர், அவங்களோட ஆத்மா அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது அவங்க வந்து இந்த கிருஷ்ணரை வந்து இப்படி மாட்டின்ட்டாரேன்றது பார்த்த உடனே சில பேர் எல்லாம் அப்படியே மயங்கி கீழே வர்றாங்க. பயங்கர அவங்களுக்கு அப்படியே பயம் வந்துடுறது, என்னடா அது அப்படின்னு. ஏன்னா இவெல்லாம் வந்து கிருஷ்ணரோட ஒரு குடும்பத்தினர், ஒரு பர்சனல் அசோசியேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸால்டிக் டிவோட்டீஸ் அவங்கெல்லாம் தான் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே கிருஷ்ணரை பற்றி ஒரு நினைப்போடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் இப்படி மாட்டின்ட்டாரேன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் அதை பார்த்து பாவம் இவங்க இனிமேல் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மிராக்கள் அங்கே காட்ட வேண்டாமா, உடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த வாலுக்குள்ளேருந்து இப்படி ஏறி ஒரு குதிச்சு அந்த காளியாவோட தலை மேலே வந்து குதி நிற்கிறாரு. காளியாக்கோ ஒரு 1000 தலைகள் அங்கே இங்கே ஆடிண்டே இருக்குது. கிருஷ்ணருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தலையிலேருந்து இன்னொரு தலை, இன்னொரு தலையிலேருந்து இன்னொரு தலை குதிச்சு 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 டான்ஸ் ஆடி ஆட்டம் ஆடி அவர் நர்த்தனம் ஆடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி அருமையா இருந்தது. அவன் புல்லாங்குழல் வாசி மேல ஆடும்போது அங்க பிரஜவாசிகள் அத்தனை நேரம் அழுது மயங்கி விழுந்தவங்க எல்லாம் எழுந்து நின்று கிருஷ்ணர் என்னமா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து சந்தோஷப்படுறாங்க அந்த நிமிஷத்துல. இங்க என்னடான்னா ஒரு கால் இச்சினோடு சின்ன பையன்தான், ஆனால் ஒரு சின்ன கால் டமால்னு ஒரு குதிக்கும் போது அந்த வலி இருக்கே காளியாக்கு அபாரமாக இருந்ததான். தலை அப்படியே தொங்கி கீழே போகிறதான். ஒரு வாட்டி கிருஷ்ணா குதிக்கும் போதும் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் சக்தி இருக்கே, காளியாவோட சக்தி அப்படியே போயிட்டே இருக்கு, கீழே இறங்கிண்டே இருக்கு. அதோட கர்வம் அடங்கிண்டே இருக்கு. தான் தான் பெரிய ராஜா, தன் முன்னாடி யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பெரிய பெருமையோட இருந்த அந்த காளியாக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. ஒரு சின்ன பையன் தலையில குதிச்சு கூட என்னால ஒன்றும் பண்ண முடியலையே, அப்படியே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி தன்னோட அகம்பாவம்லாம் அந்த இடத்துல விட்டு இது வந்து ஒரு சாதாரண பையன் இல்லை அப்படின்றது அவங்க ரியலைஸ் பண்றான் அந்த காளியா. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் நம்ம அந்த சீனை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இந்த யமுனை கரையோட்டில் நம்ம வந்து அந்த கிருஷ்ணா எல்லாரும் அந்த சிச்சுவேஷனில் வந்து ஈவன் அந்த ஆகாயம் கூட நடுங்கிறதான். என்ன கீழே தண்ணி, யமுனையில் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே சுற்றி வருதான். இவா நாகப்பத்னிகள் எல்லாம் ஓடி வராரு இதை பார்த்து. அவங்க ஆத்துக்காரர் வந்து எப்போவுமே தன்னோட கணவர் ஒரு பெரிய ஸ்தானத்தில் நின்று எல்லாரையும் வந்து அமுக்கி வைக்கிறது தான் அவங்க பார்த்துருக்காளே தவிர அவரை அடக்கி யாரையுமே பார்த்ததில்லை. அப்படி ஒரு பயமே இல்லாதவன் வந்து மாற்றி முழிக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த நாகப்பத்னிகள் எல்லாம் அங்கே வந்து நின்று பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரத்தமாக கொட்டுறது, காளியாக்கு மூச்சு விட முடியாமல் வாயால் அந்த ஊதி தன்னை அந்த என்ன சொல்கிறது, மூச்சை விட முடியாமல் கஷ்டப்பட்டு விடுற மாதிரி அந்த இடத்துல தெரியுது. இந்த பத்னிகள் எல்லாம் அவள் பார்த்துட்டு இருக்கா. அவரோட அந்த காளியாவோட பசங்களெல்லாம் அம்மாவை சுற்றி அம்மா அப்பாவுக்கு என்னமா நடக்கிறது அப்படின்ற கேள்வியோடு அவங்க வந்து நிற்கிறாங்க. அதே இடத்துல இந்த பக்கம் பிருந்தாவன விரஜவாசிகள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இத்தனை நாள் இந்த பாம்போடு நம்ம பட்ட பாடு, அந்த விஷங்கள், இந்த டேஞ்சர், இந்த எல்லாமே நம்மளுக்கு போய்விட்டது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனால் நாகப்பத்னிகளுக்கு தன்னோட கணவர் அல்லவா, தன்னோட குழந்தைகளோட அப்பா அல்லவா, அவங்களோட ஹிருதயம் சின்ன பின்னமா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் உடஞ்சு போகிறது. என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க மனசில் ஓடின்னு இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து இந்த மாதிரி ஒரு இதுன்னா வந்து அது பகவான் தான். தனக்கு வந்து இனிமேல் லைஃப்பில் வந்து அவர் வந்து உயிரோடு இருப்பாரா இல்லையான்றது தெரியாது. அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு யாராவது இருப்பாளா இல்லையான்றது தெரியாது. அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சர்டனாக இல்லை. ஸோ தன் பிள்ளைகளுக்கு தந்தை இருப்பாரா இனிமே அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி வந்து இந்த சிச்சுவேஷன் நடந்தனா பிரபுபாதரும் அந்த இது விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூரும் இந்த மூமெண்ட்டில் என்ன சொல்கிறார், நம்மளோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்மளோட நெருங்கிய நம்மளுக்கு வேணுங்கிற வழக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா
நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளுக்கு கோவம் வருமா, பயம் இருக்குமா, மற்றவாழ் மேலே பழி போடுவோமா, இது நம்ம பண்ணலை அவானால தான் இப்படி நடந்தது அப்படின்னு, இல்லை என்ன ஆகுன்ற ஒரு ஆதங்கமா, நமக்குள்ள ஒரு எப்படி இதை வந்து இதுலேருந்து வெளியில் வரலாம், யார் மேலே பழியை போட்டு நம்ம வெளில வரலாம் அப்படின்ற மாதிரி அழுது அமக்கணம் பண்ணி அந்த இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு எப்படியாவது இந்த சுச்சுவேஷன் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கிருஷ்ணா, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற அளவுக்கு நம்மளோட மூடு இருக்கும். நம்ம சாதாரண மனுஷங்களுக்கு என்னவே நம்ம சைடு தப்பு இருந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசில் அந்த தைரியம் வராது. இதை எப்படியாவது தட்டி விட்டு நம்ம எப்படிடா இதுலேருந்து வெளில வரலான்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிட்டு முழிப்போம். அதே அந்த அன்பேரபிள் சுச்சுவேஷன் இந்த மூமெண்ட்டில் அதே நாகபத்னிகள் எப்படியா அவங்களோட விதம், அவங்க வந்து பகவான் முன்னாடி வந்து முதல்ல நிற்கும்போது அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு கத்தலும் இல்லை. பகவானை வந்து அவங்க வந்து எந்த என்னது அவரை வந்து தப்பாக பேசலை, அவரை வந்து கர்ஸ் பண்ணலை, என் மேலே இறக்கம் படுன்னு கூட சொல்லலை, அழவும் இல்லை, நீ பண்ணுறது நியாயமே இல்லைன்னு கூட சொல்லலை. அவள் அப்படியே கை கூப்பி வந்து பகவான் முன்னாடி நின்று அப்படி பக்தியோடு அவரை வணங்குறாளாம். முதல்ல வணங்கி நீ என்ன பண்ணுறியோ அது சரிதான், நீ என்ன தண்டனை கொடுத்தியோ அதை ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி, ஏன்னா எங்கள் சைடில் தப்பு இருக்குது அப்படின்றது தான் அந்த நாகபத்னிகளோட முதல் வார்த்தை பகவான்கிட்ட. ஸோ அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி அவங்கள்ட்ட, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு சொல்லலாம், ரொம்ப கிளாரிட்டி, எல்லாமே ரொம்ப தெளிவாக அவங்க வந்து புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கதை ஒரு சாதாரண கதை அல்ல. நம்மள பகவான் வந்து நம்ம தலைமையில எப்படி காளிங்கர் மேல நர்த்தனம் ஆடும்போது அவரோட அகங்காரத்தை எப்படி அடக்கினாரோ அதே மாதிரி நம்ம தலைமையில பகவான் நிற்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய இந்த ஒரு பகுதி இது. ஸோ முதல் ஸ்லோகத்துக்கு போகலாம். இதில் வந்து பகவானை அவ காளியா பண்ணது ஒத்துக்கிறாங்க, இந்த இவர் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நாகபத்னியோ வாச்ச நியாயோ ஹி தண்ட கிருதே கில்பிஷேஸ்மின்ஸ் தவாவரதாரஹ கல நிக்ரஹாய ரிபோ சுதானாமபி துல்ய திருஷ்டி தத்சேதமம் பலம் ஏவானுசம்சன். டிரான்ஸ்லேஷன் படிக்கிறல்ல மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. காளிங்கனின் மனைவியர் கூறினார், இக்குற்றவாளிக்கு தாங்கள் அளித்த தண்டனை நியாயமானது. துஷ்டர்களையும் கொடியவர்களையும் அழிப்பதற்கே நீர் இப்பூ உலகில் அவதரித்திருக்கின்றீர். உமது பதவிகளிடத்தில் உமது சொந்த புதர்களிடத்தில் நீர் சமபார்வை உடையவர். வாழ்கின்ற ஒரு உயிருக்கு நீர் தண்டனை அளிக்கின்றீர் என்றால் அது அவனது நம்பிக்கை என்பதை நீர் நன்கு அறிவீர், நன்மைக்கே என்பதை நீர் நன்கு அறிவீர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ காளிங்கருக்கு கொடுத்த அந்த தண்டனை வந்து கரெக்டு அப்படின்றது ஒத்துக்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது நியாயம்தான் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிருஷ்ணா வந்து எப்போவுமே வந்து பார்ஷியாலிட்டியே காட்ட மாட்டார். எல்லார்கிட்டையும் தன் மகனாட்டம் தன்னோட எதிரியாட்டம் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து நல்லது தான் நினைப்பர் அப்படின்றது நம்மக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது மாத்திரம் நம்ம வந்து கிருஷ்ணா நீ வந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்றது கேட்குற நம்ம பழக்கம் உண்டு. அதனால தண்டனை வரும்போது அவர் பண்ணுறது நியாயம்தான்னு ஒத்துக்கிற அளவுக்கு நம்ம மனசில் வந்து பகவான் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் வந்து நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ அங்கே வந்து நம்மளோட அந்த பொறாமையை வந்து அடிக்கிறதுக்கோசரம் பகவான் வராரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும், நம்ம சைடில் எந்த தப்பு வந்தாலும் ஸோ அந்த உணர்வு நம்மக்குள்ள வரணும் அப்படின்றார். அந்த அளவுக்கு உணர்வு அந்த நாகபத்னிகளுக்கு இருக்கு. ஏன்னா
ஏதான ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து எப்பவுமே போறது, ஏன்பா உனக்கு பகவானே உனக்கு கண் இல்லையா, நீ வந்து நான் தினம் உனக்கு பண்ணிட்டு இருக்கேனே, நீ இப்படி பண்ணலாமா, ஏன் எப்ப பார்த்தாலும் என்னையே சோதிக்கிற அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேர் கேட்கிறவர்கள். ஏன்னா நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுத்துனாலோ, நம்மள யாராவது குற்றம் குறை சொன்னாலோ, இல்லை கிரிட்டிசைஸ் பண்றாலோ, இல்லை நம்ம ஹெல்த் பயங்கரமா பாதிக்கப்படுறதோ, இல்லை நம்மளோட ஈகோவை யாரோ ஹர்ட் பண்றா, யாராவது வந்து அதை வந்து நம்மளுக்கு தப்பா பேசிடுறாங்க. அப்ப வந்து நீ பண்றது நியாயமா அப்படின்ற கேள்வி நம்ம பகவான்கிட்ட நிறைய வாட்டி கேட்கறது நம்மளோட இதுல உண்டு. ஆனா அது வந்து அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ன உடனே நம்ம சைட்ல இருந்து வந்து நம்ம என்ன நினைப்போம், பகவான் வந்து நம்மளை ஏத்துக்கிறதுக்கு ரெடி இல்லை, ஒரு ரிஜெக்ஷன் அந்த லெவல்ல தான் நம்ம வச்சிருக்கோம். ஆக்சுவலி இங்க வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாகபத்னியர்கள்லாம் அந்த தண்டனை அப்படின்றது வந்து பகவானின் கருணை, அவரோட மர்சி, கிருபை அப்படின்றாரு. ஸ்ரீலா பிரபுபாதும் அதுதான் சொல்றாரு, கிருஷ்ணா நெவர் பனிஷஸ் அவுட் ஆஃப் ஹேட்ரட். எதை யார் மேலேயும் ஒரு இது அவங்கள வெறுப்பெடுத்தி அவங்கள வந்து அவர் வந்து தண்டனை கொடுக்கறது இல்லை. எதுக்காக தண்டனை கொடுக்குறாருன்னா, அவங்கள வந்து கரெக்ட் பண்றதுக்கு, அவங்க தப்பா ஒரு மார்க்கத்துல போயிடக்கூடாது, அவங்கள சரிப்படுத்தணும், அவங்களையும் வந்து நம்ம தூய்மையா கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் வந்து பகவான் வந்து சரிசமமா எல்லாரையும் பார்க்கணும். சமூகம் சர்வபூதேஷு 9.29 பகவத்கீதால சொல்றாரு. எல்லாரையும் சமமா பார்க்கறாரு, யார் மேலேயும் பார்ஷாலிட்டி காக்குறாரு, எல்லாருக்கும் அவரோட கிருபை, அவரோட மர்சி அவர் கொடுக்கறாரு. ஸோ இந்த இடத்துல நாகபத்னி அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து தன்னோட தப்பை அவர் வந்து ஒத்துக்கிறாங்க, பகவான் வந்து அதை திருத்தறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மிகமான ஒரு அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அடுத்த ஸ்லோகம் 34. இதுல வந்து கிருஷ்ணரின் கோபம் வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம கிருஷ்ணரின் கோபத்தை வந்து நம்ம எப்படி பகவானின் கிருபையா எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரியலாம். அனுகிரஹோயம் பவதः கிருதோ ஹினோ தண்டோ அசதாம் தே கலு கல்மசாபஹ யத்தண்ட சூக்தவம் அமுஷ்ய தேஹினா क्रोधपिते अनुग्रह एव सम्मतः. நாகபத்னிகள் அது டிரான்ஸ்லேஷன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. நீர் துஷ்டர்களுக்கு அளிக்கும் தண்டனையின் மூலம் அவர்களது மாசினை அகற்றுகின்றீர். அதனால் இப்போது நீர் செய்திருப்பது எங்களுக்கு உண்மையில் அனுகிரகமேயாகும். உண்மையில் பந்தப்பட்ட ஆத்மாவாக இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் கணவன் ஒரு பாம்பின் உடலை பெற்று கொடிய பாவியாக விளங்குகின்றான். அவனிடத்து நீர் கொண்ட சினமானது உண்மையில் உமது கருணையாகவே கருதப்படுகிறது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு லெசன் நம்மளுக்கு என்ன கொடுக்குறதுன்னா, அந்த கரெக்ஷன் வந்து நம்ம பகவான் நம்மளுக்கு தண்டனை கொடுத்து அந்த கரெக்ஷன் அப்படின்றது வரும்போது அது வந்து கொடுமை அல்ல, அது பகவானின் கோபம் அல்ல. அந்த பகவானின் கோபம் நம்ம மேலே வந்தாலும் அந்த கோபம் வந்து பகவானின் கிருபை அப்படின்றது நம்ம புரிச்சுக்கணும். அப்படின்றது எப்படி வந்து இந்த கோபம் வந்து கிருபையாக மாறும்? எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும்னா, ஒரு சர்ஜன், ஒரு டாக்டர், அவன் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறான், அவன் வந்து உடம்ப கிழிக்கிறான், அதனால் இந்த டாக்டர் சரியில்லைன்னு நம்ம சொல்லுவோமா? முதல்ல வந்து டாக்டர்கிட்ட போய் அவன் ஆப்ரேஷன் பண்ணோன்னா நம்ம முதல்ல நம்ம பேஷண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். நம்ம உயிருக்கு உயிராக இருக்கிற அவங்களையே கொண்டு போய் கொடுத்துட்டு எப்படியாவது அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்கக்கிட்ட விடுவோம். அவர் கிழிக்கிறாரு, அவர் கட் பண்ணுறாரு கத்தியை வச்சு, அதனால் இந்த டாக்டர் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் அந்த மாதிரி செய்யறதுனால அவனோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையும், அவனுக்கு இருந்த குணங்கள் அவங்ககிட்ட இருந்த வியாதிகள் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றத. அதே மாதிரி இங்கே கிருஷ்ணர் வந்து ஒரு வாட்டி நம்மளை தட்டும் போதும், அவர் நம்ம மேலே கோபம் படும் போதும் நம்மக்குள்ளே இருக்கிற அனர்த்தங்கள் எல்லாமே அழியறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது போய் நம்ம தூய்மை ஆறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியணும். மாதவாச்சாரியர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கார், இதை வந்து இந்த டிவோட்டீஸ் வந்து அவங்க வந்து தன்னோட கஷ்டங்களை வந்து பகவானோட ஒரு மர்சியாக எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம வந்து குந்தி மகாராணி கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஏன்னா விபதஹ சந்துத்த தஹ
சாஸ்வதா 1.8.25 அதில் சொல்கிறாங்க, எல்லா கெலாமிட்டிஸும் எல்லா கஷ்டங்களும் வந்தாலும் திருப்பி திருப்பி எனக்கு வரட்டும் பகவானே, வந்தா அப்பப்போ எனக்கு எல்லாமே கொடு அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி திருப்பி திருப்பி கேட்குறா. ஏன் கேட்குறா? இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளோட நினைப்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக பகவானை நினைக்க தோன்றுறது. இல்லைன்னா நம்ம வந்து அப்பப்போ சந்தோஷம் வந்தாச்சுன்னா பகவானை ஒரு சைடில் ஒதுக்கிடுறோம் அப்படின்ற ஒரு இதனால அவள் எப்போவுமே கஷ்டத்தை கொடு அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி கேட்டுக்கிறா. ஸோ அதனால கிருஷ்ணன் இதை கொடுக்குற கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளோட ஆணவத்தை, நம்மள்ட்ட ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதை வந்து திருத்தறக்க வேண்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்மளோட ஆணவத்தை அடக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்காருன்னு சொல்லி நம்ம அதை வந்து எப்படி பரிகாரம் நம்ம தேடி அதை எப்படி நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணுன்றது நம்மக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து கிருஷ்ணர் நம்மளை பார்த்து சிரிப்பறான், அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாராம் நம்ம ஏற்று எடுத்துக்கும் போது. அது அவரோட பிளெஸ்ஸிங்காக அப்போ மாறிடுமா. அந்த கோவம் வந்து பிளெஸ்ஸிங்காக மாறும். இந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம வந்து இதில் பார்க்கலாம். எங்கள் கோவமாக இருந்த நரசிம்மரை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதை வந்து அப்படியே வந்து அந்த பிரகலாதன் வந்து அங்கே நிற்கும் போது அப்படியே பிளெஸ்ஸிங்காக மாறிடுறது. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து யாரையும் கைவிட மாட்டார். ஆனால் நம்மளை திருத்தறதுக்கு வேண்டி, நம்மளோட ஆணவத்தை அடக்கிறதுக்கு வேண்டி அவர் நம்மளை வந்து கீழே தள்ளுவர், நம்மளுக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுப்பார். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ரொம்ப அட்டாச்சான, ரொம்ப ஆசைப்படுற ஒரு பொருளை வந்து நம்மக்கிட்டேருந்து தூர தள்ளுவார். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட கிளீனிங்கோசரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ரொம்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு பெயின் வந்தது, கஷ்டம் வந்தது அப்படின்னாலே வந்து அது வந்து நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் பியூரிஃபிகேஷன். நம்மளுக்கு நிஜமாகவே ஒரு நல்லது நடக்க போகிறது, பகவானோட அருள் கிடைக்க போகிறது அப்படின்றது நம்மளுக்கு புரியணும். அவர் மேலே நம்பிக்கை வச்சு முன்னே போகணும். அதை வந்து மேபி நம்மளுக்கு பிஸ்னஸில் ஒரு ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூ வரலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகலாம். பட் ஆனால் இதை வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது பார்த்தோன்னா அன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் ஃபெயில் ஆச்சு, அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி போனதுனால தான் நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஹம்பிள் ஆனேன். இல்லைன்னா ரொம்ப ஒரு அகம்பாவத்தில் நான் தான் வந்து இந்த கடையை நடத்துறது, நான் தான் ஓனர், நான் தான் சிஇஓ அப்படின்ற ஒரு அகம்பாவத்தில் நான் இருந்தேன். அன்றைக்கி அந்த பிஸ்னஸ் எனக்கு ஃபெயில் ஆனதுனால அந்த பழசை நம்ம நினச்சி பார்த்தா தெரியும், அந்த சிச்சுவேஷனில் நம்மளோட இது அகங்காரம் அடங்கி நம்ம ஒரு நல்ல மனிதனாக மாறி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்றது அப்போ தான் புரியும். இது வந்து பகவானோட கிருபை. இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ வந்து அதை பகவான்கிட்ட போய் நம்ம வேண்டி உடனே ஹெல்த் இஷ்யூ வந்தால் பகவானே எப்படியாவது காப்பாற்றுன்னு நம்ம வேண்ட மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு வேண்டுதலில் நம்ம வந்து பகவான்கிட்ட இன்னும் கொஞ்சம் அவரோட ரிலேஷன்ஷிப் கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்போது நம்ம வாழ்க்கையை அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதோட நல்லபடியாக ஆக்கி கொண்டு வந்து பகவான் கொடுக்குறாரு இல்லையா? அதில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா ஆறுது பார்த்தீங்களா? இது வந்து பகவானோட கிருபை. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ பழசை நினச்சி பார்க்க சொல்கிறார். எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து கிருபையாக கிடச்சிருக்கு, அந்த கஷ்டம் வரும்போது அது எப்படி கிருபையாக மாறி இருக்கு. இல்லை சம் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போச்சு, அந்த மாதிரி ஆச்சு, இந்த இல்லை வேற ஏதோ பிரச்சனை வந்தது, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ஏதான பிரச்சனை வரும்போது அப்பவும் பகவானை கைப்பிடிச்சு நம்ம தொங்கும்போது பகவான் அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை சரிப்படுத்தினாருன்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பகவானோட கிருபை கிடச்சிருக்கு. அதெல்லாம் வெறுப்புனால பகவான் நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளையே ஒரு மாற்றம், நம்மக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கோசரம், நம்மளை தூய்மை ஆக்கிறதுக்கோசரம் அது வந்து கொடுத்துருக்காரு. அதனால் இங்கே வந்து நாகபத்னிகளோட மூடு எப்படி இருக்குன்னா, அவங்க காளியாக பண்ண அந்த தப்புகளை வந்து தூட்டி காட்டல, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபார்ச்சுனேட், அவங்க வந்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ ஒரு ஃபார்ச்சுனேட்டாக சோல் அப்படின்றது வந்து தெரியறதுக்கு அதை தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம 35ல் பார்க்கலாம் எப்படி ஃபார்ச்சுனேட்டுன்னு. தபஹ சுதப்தம் கிம் அனேன பூர்வம் நிரஸ்தமானேன ச மானதேன தர்மோத வா சர்வ ஜனானு கம்பயா யதோ பவாம் ஸ்துஷ்யதி சர்வ ஜீவஹ. மாதாஜியோட டிரான்ஸ்லேஷன் படிங்க 35. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தனது மனதில் காவமின்றி பிறரிடத்து
மரியாதையுடன் எனது கணவன் அவனது முந்தைய பிறவிகளில் முறையாகவும் எச்சரிக்கையுடனும் தவங்கள் செய்திருந்தானா? அதனால் அவன் மீது நீர் மகிழ்ச்சி அடைந்தீரா? அல்லது அவன் தனது முந்தைய பிறவிகளில் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு தனது சமய தர்மங்களை எச்சரிக்கையுடன் நிறைவேற்றினானா? அதனால் உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்கும் நீர் இப்போது அவன் மீது நீர் திருப்தி அடைந்திருக்கிறீரா? ஸோ இங்கே பகவானோட அந்த கிருபை வந்து அது பனிஷ்மெண்ட்டை வந்து எப்படி அந்த ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதமாக கிடச்சிருக்கு. பகவான் வந்து காளியா அப்படின்றது ஒரு பெரிய டெமன், அவன் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் வாழ்க்கையில். அந்த மாதிரி அவனுக்கு வந்து பகவான் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, அவன் தலையில் வந்து நிற்கிறாரு, அவனை தொடர்றாரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அவனுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அவங்களுக்கு. இல்லை அவன் வந்து ஒரு பெரிய போன ஜென்மத்தில் ஏதானு பெரிய தவம் ஏதானு இருந்தானோ, பகவானுக்கு ஏதானு ரொம்ப ஆனால் எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக ஏதானு ஃபாலோ பண்ணி பகவானோட கருணையை பெற்றானோ போன ஜென்மத்தில், அதோட விளைவாக இந்த வாட்டி பகவான் வந்து அவனுக்கு மேலே கருணை பொழியிறாரோ அப்படின்றது தர்மோ தவா சர்வ ஜனானு கம்பான் போடுறாரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஸோ இத்தனை புண்ணியம் கிடைக்கணும்னா சும்மா சாதாரணமாக டெய்லி நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணினானா ஒரு புண்ணிய செயல் பண்ணாலோ பகவானோட இந்த மாதிரி ஒரு கிருப்பை பகவானே டைரெக்டாக வந்து தொடர அளவுக்கு கிருப்பை எல்லாம் கிடைக்காது. பகவானோட கிருப்பை கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். ஏன்னா அந்த அதுவும் இந்த பாம்பு வந்து அவ்வளோ ஒரு தப்பு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது இவனு வந்து பகவானோட கால் முத்திரை அவன் தலையில் பட்டிருக்குன்னா எவ்வளோ பிளஸ்டு சோலாக இருக்கணும் இந்த காலியா அப்படின்றது வைஃப்ஸ் எல்லாம் அங்கே இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவி கூட அவ்வளோ தவம் இருந்தால் தான் அந்த பகவானோட காலை வந்து தொடர அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. ஆனால் இந்த காளியை தலைமையில் போய் நர்த்தனம் ஆடுற அளவுக்கு கிருஷ்ணா, அதனால பிரபுபாத் வந்து கிருஷ்ணா புக்கில் வந்து சொல்றார், one cannot come in contact with Krishna without previous pious activities. பகவானை பற்றி நினைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து ஏதோ புண்ணிய கர்மம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா பகவானை கூட நம்ம பக்கத்தில் கூட நெருங்க வர முடியாது. அதனால் ஒத்தொத்தரோட அந்த ஃபார்ச்சூன் வந்து சும்மா மூஞ்சியை பார்த்து இவன் வந்து பயங்கர பாக்கியம் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. யாரையுமே வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இங்கே. ஏன்னா அவங்க வந்து ஆன்மீகத்தில் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பகவானோட கிருபை எப்படி கிடைக்கிறது, அவங்க எவ்வளோ ஃபார்ச்சுனேட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. தப்பே எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள் அஜாமிலன் எத்தனை வாழ்க்கை ஃபுல்லாக தப்பு பண்ணியும் கடைசியில் அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிது, பகவானோட கிருபை கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணின் வந்த பாக்கியம் என்னன்றது மூஞ்சியை பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. நம்மளோ வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத மனுஷங்கள். அதனால் நம்ம வந்து பகவானோட கிருபை அந்த தலை படுறதுக்கு அவரோட பாதம் படுறதுக்கு நம்ம வந்து எத்தனையோ வந்து புண்ணிய ஜென்மம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மனுஷால பார்க்கும்போது இந்த ரீதியில் பார்க்கணும் அப்படின்றது நாகபத்னிகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லித்தரா. யார் மேலேயும் வந்து ஒரு குறை குற்றம் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களோட வாழ்க்கை வந்து கீழே தட் இஸ் அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க அனர்த்தா ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் ஒட்டி நம்ம இவங்க பர்மனெண்ட்டாக அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் வேண்டணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வேண்டி அவங்களுக்கு பகவானோட பக்தியில் வந்து அப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம வாழ்க்கையில் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதோட அவங்க தப்பை வந்து உணர்ந்து இது தப்பு தான் அப்படின்றத எடுத்து போட்டு சொல்லி அவங்களுக்கு வந்து எப்படி பகவானோட கிருப்பை கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களோட லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். எப்படி இருந்தாலும் பகவானோட அந்த கிருப்பை கிடைக்கும்ன்ற ஒரு ஹோப்போடு நம்ம போகணும் அப்படின்றது இங்கே வந்து நம்மளுக்கு நாகபத்னிகள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் கிருஷ்ணாவை வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து
நம்ம வந்து டைரெக்டாக நம்மளை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம போடக்கூடாது. ஆனால் மற்றவங்களுக்கு வேண்டி நம்ம வேண்டணும் அப்படின்னு பிரகலாத் மகாராஜ் கூட தன்னை பகவான் கடைசியில் வந்து உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேட்கும்போது எனக்கு ராஜ்யம் வேணும் இல்லை என்ன ஒன்றும் கூட ஐஷுக்கோன்லாம் அவன் கேட்கல. அவன் வந்து ஒரே ஒரு இதுதான் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு வந்து நீ வந்து அவரை வந்து பியூரிஃபை பண்ணு, அவரை மன்னிச்சு விடு, அவரை வந்து நல்லபடியாக ஆக்கு அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து கேட்குறான். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்காக வேண்டும்போது, அதனால தான் நம்ம வைஷ்ணவா ப்ரேயர்ஸ் நம்ம போடுறோம் ஒரு கஷ்டம் வரும்போது. ஏன்னா இன்னொருத்தருக்காக நம்ம ஒருத்தர் வேண்டுக்கும் போது பகவானுடைய கிருப்பை எல்லாருக்கும் சேர்ந்து அப்படி ஒரு கருணையாக பொழிஞ்சு அவளுக்கு இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நீங்கும் அப்படின்றது தான் இதில் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ 36லேருந்து 38 வரைக்கும் பகவானோட கால் தூசி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லு. அந்த தூசி பட்ட இந்த கிருஷ்ணர் திருவடி அந்த பெற்ற அந்த இது வந்து மோட்சம் கிடைக்கிற அளவுக்கு வந்து இந்த காளியருக்கு வந்து இந்த ஒரு இது கிடைக்கிறது. ஏன்னா பகவானோட கால் தூளி படுறதுக்குன்னு வந்து பக்தருக்கு வந்து, பக்தருன்னு இல்லை, யோக சித்தராலாம் யார் வேணால் அதை வேண்டிக்கலாம். பட் ஆனால் அது நிஜமான அந்த பியூர் பக்தி இருந்தால் தான் அது வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து நிறைய உதாரணம் மூலயமா நம்ம பார்க்கலாம். பிரகலாத் மகாராஜாவோட உதாரணம் எடுத்தான்னா நரசிம்மர்கிட்ட அவர் வேண்டுறது வந்து தன்னோட நான் எந்த வேணா வரன்னு உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன வேணுமோ கேளுன்னு கேட்ட உடனே நான் சொன்ன மாதிரி அவன் வந்து தன் தகப்பனுக்காக அவன் வந்து வேண்டுகிறான். ஸோ அது வந்து அவர் இது என்ன காட்டுறதுன்னா அவருக்கு பகவத் சம்பந்தம் தான் முக்கியம், மோட்சம் கூட முக்கியம் இல்லை. பகவான் வேணா நீ என்ன ஐஷுக்கோன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அங்கே வந்து சம்பந்தம் அவள் அப்பாவையும் வந்து கரத்தேற்றணும் அப்படின்றது பார்க்கலாம். துவாமராஜ்லேயும் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். அவரும் வந்து பகவானோட தர்சனம் பெறத்துக்கு வேண்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவாமின் கிருத்தார்த்த அஸ்மி வரம்ன யாச்சே அப்படின்றது. அது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் தேடி வந்தது ஒரு கண்ணாடி மாதிரி எனக்கு வந்து இது இருந்தாலும் அது வந்து நீங்கள் வந்து எனக்கு ரத்னமாக கொடுத்துட்டீங்க. நான் ஒரு ஜஸ்ட் கண்ணாடி தான் தேடி வந்தேன், நீங்கள் எனக்கு ரத்னமே கொடுத்துட்டீங்க. எனக்கு வந்து நீங்கள் விட்டா வேறு எதுவும் வேண்டாம். அன்றைக்கி ராஜ்யத்தை கேட்டான், பட் ஆனால் கடைசியில் எனக்கு வந்து உங்கள் பகவானை பார்த்த உடனே அவன் மனசு மாதிரி எனக்கு உங்கள் திருவடியே போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான், வேண்டிக்கிறான். அதே மாதிரி கோபிகள் எல்லாம் பெரிய உதாரணம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே யாருமே மோட்சத்தை கேட்கல, அவன் எல்லாமே பகவான் கூட இருந்து அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. பகவத் திருவடி அனுபவம் பெற்ற பக்தர் பிரம்மாவோட பதவி கூட வேண்டாம், இந்திரனோட பதவியும் வேண்டாம், யோக சித்தி வேண்டாம், மோட்சம் வேண்டாம், எனக்கு நீ தான்ப்பா வேணும் பகவானே, உன்னோட திருவடி தான் வேணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து அங்கே கோபிகள் எல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க. ஹனுமான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்து ராமரோட சேவையிலேயே இருக்கணும், எனக்கு வைகுண்டம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு ராமரோட சேவையிலேயே வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒத்தொத்தரும் வந்து இது வந்து ஏன்னா நம்மளோட வாழ்க்கைன்றது வந்து ஒரு டெம்பரவரி ஆனது, பர்மனண்ட் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்வர்க்கம் யோக சித்தி இதெல்லாம் வந்து தேடி போகிறது இதில் அர்த்தமே இல்லை. பகவானோட திருவடி எப்படின்னா அம்மா மாதிரியா. ஒரு குழந்தைக்கு வந்து நீ ஸ்வீட் வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டேன்னா ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் ஓடும். அதுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அம்மா தான் ரொம்ப முக்கியம். அந்த அம்மாவை வந்து அம்மா கிட்ட அந்த கை குழந்தை வந்து ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட ஓடும். அந்த மாதிரி கிருஷ்ணரோட திருவடி வந்து நம்மளுக்கு அம்மா மாதிரி. ஸோ நாகபத்னிகள் எல்லாமே உண்மையாகவே புரிந்து அவங்க வந்து இதுதான் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. கிருஷ்ணரோட திருவடி அந்த தூசி வந்து நம்ம கணவருக்கு எந்த ஜென்மத்தில் அவங்க செய்த அந்த புண்ணியமோ தெரியல அவங்களுக்கு கிடச்சி விட்டுருக்கு. ஸோ அதே வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்றாரு. ஏன்னா அந்த ஒரு இதோட பெருசு வேற எதுவுமே இல்லை. 6.22 சொல்கிறாங்களே, ஹேவிங் அட்டைன்ட் திஸ் ஒன் திங்ஸ் தெர் இஸ் நோ அதர் கிரேட்டர் கெயின். இதோட பெருசு வேற ஒன்றுமே இல்லையா. கிருஷ்ணரோட தூசி தான் ஹையஸ்ட்டு. ஆனால் அதுதான் நம்மளுக்கு எல்லாம் மோட்சம். ஸோ நம்மளோட
இதில் ஒரு இன்னர் மீனிங் என்னன்னா, காளியா வந்து நம்மக்குள்ள இருக்கிற நம்மளுக்குன்னு பார்க்கும்போது நம்மக்குள்ள காளியா எப்படி இருக்காருன்னா, நம்மளோட பொறாமை, நம்மக்குள்ள இருக்கிற பெருமை, அந்த இதெல்லாம் வந்து நம்மக்குள்ள இருக்கிற காரியா. ஸோ அதனால கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் அடக்கிறதுக்கு வந்து நம்ம மேலே ஆடும்போது நம்ம பியூரிஃபை ஆகிறோம். ஸோ யமுனை நதி தான் நம்ம ஹிருதயம். அது வந்து அமிர்தமாக மாறிவிடும். இல்லைன்னா வந்து நம்ம இதெல்லாம் வந்து அந்த ஹிருதயத்துக்குள்ளே வச்சுட்டோன்னா, இந்த பொறாமை, பெருமை இதெல்லாம் வந்து உள்ள வச்சுட்டோம்னா, ஈகோலாம் வச்சுட்டோம்னா அது வந்து விஷமாக மாறிடும். நம்ம யாரை பார்த்தாலும் அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் போய் நம்ம முடியும். ஸோ அதனால் திருப்பியும் வந்து நம்ம அனர்த்தாவெல்லாம் எடுத்து வெளில போட்டு பகவான் வந்து அதை வந்து இன்னும் நல்லா ஆக்குறார் நம்ம ஹிருதயத்தை. அந்த மாதிரி ஹிருதயத்தோட எல்லாரையும் வந்து பகவான் சரணடியில் நம்ம சேர்க்கறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள் அப்படின்றது வந்து இங்கே புரிய வைக்கிறாங்க. 39லேருந்து 49 வரைக்கும் ரொம்ப சீரியஸாக தத்துவத்துக்குள்ளே போடுறாங்க. அதில் வந்து இவங்க நாகப்பத்னிகள் எல்லாருமே வந்து பகவானை வந்து பரமபுருஷன், அவர் தான் வந்து பரமாத்மா, அவர் தான் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா, அவர் தான் சமயம், அவர் தான் மாயின் சாட்சி, பிரபஞ்சத்தின் சாட்சி, வேதங்களின் ஆதாரம் அப்படின்னு ஒன்றொன்னா சொல்லி சொல்லி அதெல்லாம் வந்து அவள் வந்து பகவான் பெருமையை வந்து பாடுறாங்க. ஸோ ஒரு நம்ம சென்டிமெண்டலாக பார்க்கக்கூடாது. இதை வந்து எமோஷன், நம்மக்குள்ளே இருக்கிற எமோஷனும் ஒரு ஃபிலாசபி, அந்த தத்துவமும் சேர்க்கும் போது தான் நம்ம வந்து பக்தி வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்கும். ஸோ இது வந்து பக்தி வந்து நம்மக்குள்ளே ஒரு பக்தியை உணர்ச்சியை கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி இருந்தால் தான் வந்து நமக்கு பகவானை வந்து முதிர்ந்த பக்தியோட சேவை செய்ய முடியும். ஸோ அதனால் ஒரு பெரிய தத்துவத்தை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டு நம்மளால் பண்ண முடியும். தத்துவத்தை வச்சுட்டு நம்ம ஒரு எமோஷனை வச்சுட்டு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியாது. வெறும் தத்துவம் மாத்திரம் தெரிஞ்சால் போகாது. பகவானை வந்து நிஜமாகவே மனசால் வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து அடைய முடியும், கிருஷ்ணரை வந்து எப்படி நம்ம வந்து அவரோட பெருமையை எப்படி பாட வேண்டும், அவரோட ஞானத்தை எப்படி, ஏன்னா கிருஷ்ணர் வந்து கிரியேட் பண்ணுறாரு, மெயின்டைன் பண்ணுறாரு, டிஸ்ட்ராயும் பண்ணுறாரு, தன்னோட ஒரு பார்வைனாலேயே அத்தனையும் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எல்லாம் பண்ணினா கூட எதையுமே அவர் மேலே ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பகவான் வந்து யாருக்குமே வந்து நியாயம்தான் பண்ணுவார், எல்லாருக்குமே ஒரு நியாயம்தான் பண்ணுவார். ஸோ அதை வந்து அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். கிருஷ்ணா எதுக்கு நமக்கு வந்து எப்போவுமே ஒரு சஃபரிங்ஸோ ஒரு கஷ்டமோ எதுக்கு கொடுக்குறாரு? ஏன்னா நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சுதந்திரத்தை தேடி நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். இந்த பௌதீக உலகம்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லலாம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்மளை வந்து பகவான் நம்மளை வந்து திருப்பியும் கொண்டு போக பார்க்குறாரு. அந்த திருத வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து எப்போவுமே ஒரு குறைய பார்க்கக்கூடாது. இது வந்து அமோக விஹாரா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 50வது இதில் ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணா வந்து எப்படி வந்து சாத்விக குணத்தில் இருக்கிறவங்கள வந்து எப்படி வந்து நல்லபடியாக இது பண்ண முடியும், சாத்விக குணம் இருந்தானா பகவானை வந்து எவ்வளோ நல்லா அடைய முடியும் அப்படின்றது, பகவான்கிட்ட க்ளோஸ் ஆக முடியுன்றது நம்ம பார்க்கலாம். தஸ்யைவ தே மூஸ்தனவஸ்திரிலோக்யாம் சாந்தா அசாந்த உத மூடயோனயः சாந்தாः பிரியாஸ்தேஹி அதுனாவிதம் சதாம் ஸ்தாதுத் தே தர்ம பரிப்சயேஹதஹ. Translation. ஹரே கிருஷ்ணா. இம்மூ உலகங்களிலும் உள்ள பௌதீக உடல்கள் அனைத்தும் சத்துவகுணத்தில் சாந்தமாக இருப்பவை, ரஜகுணத்தில் கிளர்ச்சியுடன் இருப்பவை, தமோகுணத்தில் அறிவின்றி இருப்பவை உமது படைப்புகளே ஆகும். இருந்த போதிலும் சத்துவகுணத்தில் சாந்தமுடைய உடல்களை பெற்றிருக்கும் ஆத்மாக்கள் குறிப்பாக உமக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவர். அவர்களை காப்பதற்கும் அவர்களது சமய தர்மங்களை காப்பதற்குமாகவே நீர் இப்போது இப்பூமியில் அவதரிக்கின்றீர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவான் வந்து
நம்மளை வந்து சத்துவ குணத்துல இருந்தாதான் ஏத்துக்கிறார் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து எல்லா குணமும் நிறைஞ்சிருக்கு நம்மளுக்கு. சத்துவ குணம், தமோ குணம், பகவத்கீதையில பாக்குறோம்ல, ஒரு குணத்துக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு. தமோ ரஜோகுணம், தமோ குணம் பார்த்தானா ஒரே லேசி, ரொம்ப ஃபூலிஷா இருப்போம். நம்ம வந்து ஒரே எப்போ பார்த்தாலும் துக்கத்துல இல்லை ஏதோ ஒரு இமேஜினேஷன்ல அந்த மாதிரி இருப்போம், தூங்கிண்டே இருப்போம். ஃபுல்லா எதுவுமே ஒரு கெட்டதுலயே தான் போய், இல்லை சண்டை சச்சரவு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ இதனால இதோட விளைவு என்ன? எல்லாம் மறந்து போகிறது, டியூட்டியை ஒழுங்காக பண்ணுறது இல்லை, ஒரு பைத்தியக்காரத்தனம் நமக்குள்ளே வருது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ரஜோகுணம் அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப ஆசை ஜாஸ்தி, பாசம், இது வேணும் அது வேணும், ரெஸ்ட்லெஸ்னஸ், இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும், எல்லாத்துக்குள்ளேயும் கால் நுழைக்க பார்ப்போம், ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பலன் எதிர்பார்ப்போம், நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு எதிர்பார்ப்போம், நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு இது ஒரு ஆசை, இதெல்லாம் வந்து நிறைய நடந்தது. அதனால நம்மளுக்கு கிரீடினஸ்ஸு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரு பந்தம் இதெல்லாம் ஏற்படும். அதே சத்துவ குணத்தில் இருந்தானா, சத்துவ குணத்துக்காரா நல்ல புத்திசாலி, அவங்க ரொம்ப காமாக இருப்பாங்க, சத்தியம் பேசுவாங்க, அப்புறம் ரொம்ப அமைதி, எல்லாம் நல்லதே புண்ணிய செயல்லாம் நிறைய செய்வாங்க. அவங்க சென்சஸை வந்து அவங்க கண்ட்ரோல்டாக வச்சுப்பாங்க, தட் இஸ் இந்திரியங்கள் எல்லாம் வந்து கடைப்பிடிச்சு வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட புத்தியை யூஸ் பண்ணி எல்லாமே நல்லதுக்கு வேண்டி, பகவானுக்கு வேண்டி செய்யறதுக்கு அதனால தான் அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். பட் ஆனாலும் பிரபுபாதர் என்ன சொல்கிறார், இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து மோட் ஆஃப் குட்னஸில் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார், நம்ம சத்துவகுணத்தில் இருந்தால் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. ப்ரொடெக்ட் பண்றதோட நம்ம வந்து பகவான் கிட்ட எவ்வளோ சீக்கிரமா போய் சேர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவான் கிட்ட போய் சேர்றதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த சத்துவ குணத்துல வந்து நம்ம இருக்கும்போது அந்த வந்து அந்த மோட் ஆஃப் குட்னஸில் அதையும் தாண்டி சுத்த சத்துவத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து எந்த கர்மாவும் சேர்த்துக்க முடியாது. அப்போ கிருஷ்ணர் வந்து நம்ம தர்மத்தை காப்பாற்ற வருவார், பரித்ராணாய சாதனம் விநாசாய துஷ்கிருதம், நம்மக்குள்ளே உள்ளே இருக்கிற அந்த அகம்பாவத்தை அழிப்பார், நம்மளுக்கு வந்து அவரோட ஒரு ஆசீர்வாதத்தை, அவரோட கருணையை நம்ம மேலே பொழிவார். ஸோ அப்படி தான் வந்து பகவத் சேவையில் நம்ம ஈடாகி பகவான்கிட்ட ஈஸியாக போய் சேர்றதுக்கு இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் இந்த இதுலேருந்து மாட்டிக்காமல் நம்ம வந்து பகவான் கிட்ட போகிறதுக்குள்ள வழி நம்ம வந்து தேடி எடுக்க முடியும் அப்படின்றது இதில் சொல்கிறார். 51, 52 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க நாகபத்னிகளெல்லாம், வாய்ஸ் எல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடுறது, ரொம்ப டச்சிங்காக பேசுகிறாரு. பகவானே அட்லீஸ்ட் அவங்க வந்து பகவானை வந்து ஞாபகப்படுத்துகிறாரு, அவரோட ஓன் நேச்சரை ஞாபகப்படுத்துகிறாரு. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மாஸ்டர் ஷுட் ஃபர்கிவ் ஹிஸ் சப்ஜெக்ட் அப்படின்ற, ஒரு வாட்டியாவது நீ தான் பகவான், நீ வந்து எங்களுக்கெல்லாம் தெய்வம், நீங்கள் ஒரு வாட்டியாவது உங்களோட பிள்ளைகளை வந்து மன்னிச்சு விடணும், ஃபஸ்ட்டு டைம் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது விடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பகவானோட நிஜஸ்வரூபம் என்ன அப்படின்றது, நீங்கள் ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பொறுமையானவர், எல்லாமே நீங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாமே சரிசமமாக பண்ணுறவங்க, எங்களுக்கு வந்து உயிர் மூச்சு அப்படின்றது எங்களோட கணவர் தான், இவர் தான் எங்களோட வாழ்க்கை, அவர் இப்போ வந்து அவரே வந்து அடங்கி விட்டார், வேற யாரும் நீங்கள் வந்து பகவான்ன்றது அவருக்கு புரிஞ்சு போயிடுத்து, உங்கள் முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது, அவரோட அந்த அகம்பாவத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர இப்படி அடங்கி நாங்கள் பார்த்ததில்ல. அப்போ அவருக்குள்ளே உள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை, நம்ம அந்த சேஞ்சை வந்து நாங்கள் பார்க்குறோம், அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சரணாகதி ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பகவான் முன்னாடி வந்து எல்லாரும் வணங்கி விட்டுறாங்க. ஸோ காளியா வந்து அது காளியாவோட தப்பை வந்து அவங்க வந்து இது தப்பு இல்லை அப்படின்றது சொல்லலை, அவங்களோட சின்ன வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, பகவானோட கருணைக்காக அவர் வந்து வேண்டா, கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே சரணாகதி ஆயிடுறாங்க அத்தனை பேரும் சேர்ந்து. ஸோ இதுதான் ஹையஸ்ட் கோல். 53 ஸ்லோகா 53 விதேஹி தே கிங்கரீனாம் அனுஷ்டேயம் தவாக்ஞயா யத் ஸ்ரத்தயா அனுஷ்டிதம் வை முச்யதே சர்வதோ பயாத். மாதாஜி இந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. உமது பணிப்பெண்களாகிய நாங்கள் என்ன செய்தல் வேண்டும்? ஒரு எக்கோ ஆகியா. உமது பணிப்பெண்களாகிய நாங்கள் என்ன செய்தல் வேண்டும் என்பதை எமக்கு உரைப்பீராக. உமது ஆணையை எவன் நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகின்றானோ அவன் தனது அனைத்து அச்சங்களிலிருந்தும் தானே விடுதலை பெறுகின்றான். இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு பகவான் மேல நம்பிக்கை வச்சானா என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பயம் போய்விடும், நம்ம பகவானை அடைய முடியும் அப்படின்றது. ஏன்னா நம்ம பகவானோட ஒரு சேவகன் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பகவான் கிட்ட நம்மளுக்கு இதெல்லாம் வேணும், நம்ம இதெல்லாம் இந்த ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கூடாது. பகவானை நம்மளோட ரிக்வெஸ்ட் எப்படி இருக்கணும்னா, பகவானே ப்ளீஸ் டெல் வாட் வி ஷுட் டூ, நாங்கள் என்ன பண்ணணுன்றது நீ சொல்லி தாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும் பகவானே, நல்ல முடிவாக நீ பண்ணி கொடு, எனக்கு இப்படி தான் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேணுன்றது கேட்கக்கூடாது. பகவானுக்கு எப்படி அது அனுகூலமாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லித்தா அப்படின்னு சொல்கிறது தான் ஹையஸ்ட் வே ஆஃப் சரணாகதி. அதை தான் இந்த நாகபத்னிகள் போய் சரண்டர் ஆகிறாங்க. உங்களுக்கு எது சரின்னு படுறதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கோ, நாங்கள் என்ன பண்ணணுன்றது அடுத்தது நீங்கள் எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சரணாகதி ஆகிறாங்க. ஸோ சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா, கம்ப்ளீட்டாக நேம நிஷ்டையோடு அப்படியே போய் சாஷ்டாங்கமாக பகவானோட காலில் போய் விழுந்துடுறார். கிருஷ்ணா ஒரு ஆர்டர், அது நான் உங்களோட நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கறதுக்கு ரெடி. ஏன்னா அறகுறையாக நம்ம விட்டோன்னா அது இன்கம்ப்ளீட், அது பயத்தில் முடியும். இங்கே அறகுறையாக விடலை, அவங்க நாகபத்னி கம்ப்ளீட்டாக பகவான் கிட்ட போயிடுறாரு. அதனால தான் பகவானை விஷ்ணுநாத சக்கரவர்த்தி சொல்றார், பகவானை எப்படி மன்னிக்கிறார் கிருஷ்ணர், எப்படி மன்னிக்கிறார் இந்த காளியாவை அப்படின்னா, இந்த நாகபத்னி இவாள்லாம் சேர்ந்து அவ ஆசை வேண்டிக்கிறார்ல பகவானை, அதனால தான் பகவான் இவாளை மன்னிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால நம்ம இன்னொருத்தரோட வேண்டுதலை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இங்கே நாகபத்னி பகவானுக்கு வேண்டிக்கிறாரு, பக்தரெல்லாம் எல்லாருக்கும் பகவான் கிட்ட வேண்டிக்கிறாரு. இதெல்லாம் நம்மளை என்ன காட்டுறது, காளியாவோட வைஃப்ஸு அந்த உள்ள அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட 3 முக்கியமான அவங்க என்ன திங்கிங்னா, அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு குவிக்காக என்ன நடத்தணும், கரெக்டான பாதை என்னது அப்படின்றத பார்த்து பகவான் கிட்ட போய் அப்ரோச் கை குப்பி வணங்கி நின்னாங்க. பகவானுக்கு மரியாதை செலுத்தினாங்க, கோவப்படலை. அந்த இடத்துல பனிஷ்மெண்ட்டை ஏற்று எடுத்துட்டாரு. நம்ம சைடு தப்பு இருக்குன்றது அந்த ஆர்கியூமெண்ட்டை ஏற்று வாங்கிக்கிறாரு. அழறதில்லை, கஷ்டப்படுறதில்லை, இன்னொருத்தர் மேலே பழிய போடலை. ஸோ அதை நம்மக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமை, பெருமை, கோபம், மற்றவாளை குத்தி குத்தி காட்டுற இந்த வார்த்தைகள், இதெல்லாம் நம்மக்குள்ளே இருக்கிற அந்த காளியா யமுனை நம்மக்குள்ளே இருக்கிற நம்ம ஹிருதயத்தில் இருக்குது. அந்த நம்ம ஹிருதயம்தான் யமுனை. இதை விஷத்தால் நம்ம நிறைச்சி விட்டோம்னா நம்மளால அனுபவிக்கவே முடியாது வாழ்க்கையை. அதனால கிருஷ்ணரோட கிருபை நம்ம மேலே, அவர் டான்ஸ் ஆடுறாருன்றது எப்போ தெரியும் அப்படின்னா, அது டான்ஸ் நம்ம மேலே ஆடினாதான் நமக்குள்ள அந்த வலியெல்லாம் நம்மளுக்கு அப்படி ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த வலியை அவர் அழிக்கும் போது அப்போதான் அந்த அவரோட பாதை நம்ம மேலே விழறதுன்ற அந்த சந்தோஷம் நம்ம மேலே இருக்கணும். இது பகவான் அந்த பிரகலாதர் அந்த தன்னோட அப்பாவுக்கு எப்படி அவர் அந்த மூடில் எப்படி எங்கள் அப்பாவுக்கு மன்னிச்சு விடுன்னு கேட்குறாரோ அந்த மூடில் நம்ம இருக்கணும். மற்றவாளோட அந்த கீழே விழறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவருக்கு வேண்டி நம்ம வேண்டிக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன எடுத்துன்னு போனோம்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் இதில் பகவானோட கிருபை எவ்வளோ அளவுக்கு இருக்குன்றது நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம நம்மளோட கிருஷ்ணரோட பாதை நம்ம மேலே விழுறது அப்படின்னா அதுக்கு எப்படியெல்லாம் விழுறதுன்னா, அது ஃபஸ்ட்டு நம்ம குருவோட கையில் அடியில் இருக்கணும், பிரபுபாதரோட ஷெல்டரில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே நம்மளுக்கு குருவோட தட் இஸ் கிருஷ்ணரோட பாதை நம்ம மேலே இருக்குது, அவரோட தூசி நம்ம மேலே படுறதுன்றது
நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு வேண்டியோ இல்லை கோவத்தில் வேண்டியோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வேண்டியோ அவர் வரதில்லை. நம்மக்குள்ள இருக்கிற அந்த பாய்சனை வெளில எடுத்து போட்டுட்டு நம்மக்குள்ள அப்படியே ஸ்வீட்னஸ், அந்த ஒரு இன்பத்தை வந்து நம்மக்குள்ள நெருப்புறாரு. அதே தான் நம்மளை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்ஷன், அவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த கரெக்ஷனை நம்ம எடுத்து பார்த்து நம்ம திருந்தி பகவானுக்கு நம்ம வந்து வெறும் சேவகன், நம்ம வந்து அந்த மூடில் வந்து இருந்து பகவானை வணங்கினா நம்மக்குள்ள அந்த சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும், நம்ம பியூரிஃபை ஆக முடியும். அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு வழி மூடினாலும் மற்ற ஒரு வழி பகவான் திறந்து விடுவார். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக பகவான்கிட்ட சரணடையும் போது நமக்குள்ளே இருக்கிற பயங்கள் எல்லாம் போய் நம்ம பகவான் வந்து நம்மளை எடுத்துக்கிற அளவுக்கு நம்மளை வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அனர்த்தாஸ் அவர் வந்து எப்படி எடுப்பாருன்னா, அந்த கிருஷ்ணரோட பாதை நம்ம மேலே எப்போ படுறது அப்படின்னா நம்ம உள்ள வந்து அந்த பகவானோட நாமம், குருவோட அந்த கருணை, அப்புறம் நம்மளோட பியூரிஃபிகேஷன், நம்ம டிவோட்டீஸ் அவங்க வந்து அவெல்லாம் வந்து அவங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம பியூரிஃபிகை ஆகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்துலேருந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது, எந்த கஷ்டம் வந்தாலும் பகவானோட கிருபைனால வருது. அவர் வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னு தெரியறது, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் பகவான் என்றைக்குமே நம்ம கை விட மாட்டார். நம்ம என்றைக்குமே அவரை வந்து எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் பகவானை வேண்டணும். நம்ம திருத்தறதுக்கு வேண்டி பகவான் நம்மளை வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷன்லேருந்து அவர் வெளில கொண்டு வந்து நம்மளை வந்து அன்பாக நடத்துவார், நம்மளையும் பியூரிஃபை பண்ணி அவர்கிட்ட கொண்டு போவார் அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வேணும். அதனால் நம்ம வந்து வேண்டிக்கணும் பகவான்கிட்ட, மற்றவங்களுக்கு வேண்டி வேண்டிக்கணும், நம்மளுக்காக வேண்டி வேண்டிக்கூடாது. அப்போ வந்து பகவான் வந்து நம்மளோட பாரத்தை அடக்கி அவர் எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சித்யுபிய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रीला प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. All glories to Mataji. Thank you Mataji for the opportunity. But நான் எந்த அளவுக்கு வந்து என்னால் இன்றைக்கி அந்த அளவுக்கு எடுத்து போட்டு சொல்ல முடியல. பட் கிருஷ்ணரோட கிருபை என்றைக்குமே வந்து நம்ம மேலே படணும் அப்படின்னு நாகபத்னிகள் எல்லாம் வந்து இது எப்படின்னா ஒரு ஸ்கல்ப்சர்ஸ், ஒரு சிற்பி அவன் வந்து ஒரு கல் எடுத்து இப்படி குத்தி அவன் நோண்டி அதை குத்தும் போது அங்கேருந்து ஒரு சின்ன பையன் வந்து அதை வந்து அவன் வந்து ஒரு விக்கிரகம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கல்லை குத்தும் போது இந்த பையன் வந்து அவனை கேட்குறான், ஏன்பா உனக்கு ஏன்னா நீ வந்து இந்த கல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறியே, உனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த சிற்பி சொல்கிறான், இந்த கல்லுக்கு நான் கஷ்டம் கொடுக்கல, இது உள்ள இருக்கிற அழகை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வேண்டி நான் இங்கே வந்திருக்கேன். அதுதான் வந்து கிருஷ்ணர் நம்மக்குள்ள செய்கிறாரு. நம்மக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம், பொறுமை, கோபம் இதெல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மளை வந்து நம்மளோட அழகை வந்து வெளில காட்டுறதுக்கோசரம் கிருஷ்ணர் வந்து பாடுபடுறாரு. ஸோ அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் அது பகவான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்காம அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் இதுலேயும் வந்து பகவான் நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்றது புரிஞ்சுட்டு போகணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். அதாவது நம்மளோட அகங்காரத்தை வந்து நம்ம வந்து பகவான் சமர்ப்பணம் நம்மள வந்து எந்த தவறு செஞ்சிருந்தாலும் அந்த பகவான் பாதத்துல போயிட்டு நான் பண்ணது தப்புன்னு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பகவான் நம்ம மேல கருணை காட்டுவாரு அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அனுமார், அஜாமிலன், பிரகலாதன், இவங்களை போலலாம் நம்ம வந்து பகவான் கிட்ட தூய்மையான அன்பு பக்தி தொண்டு செஞ்சாலே போதும், நம்ம பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சாலே போதும். இதுல ஒரு டவுட் வந்து நீங்க சொன்னீங்க மாதாஜி, குருவோட கருணை பகவானோட கருணை இருக்கணும், அது வந்து சத்வகுணத்துல இருந்தா மட்டும்தான் வந்து பகவான் வந்து கேக்குதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குறது ரஜோகுணம் தமோ குணத்துலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிறோம் மாதாஜி. அந்த ரஜோகுணத்துக்கு நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் செஞ்சா
ரஜகுணத்துக்கு வந்து அதுக்கப்புறம் சுத்த சத்துவத்துக்கு வந்து நம்ம பகவான் கிட்ட அடைய முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து சத்வகுணத்தில் இருக்க மாட்டோம். நம்ம வந்து ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள நிறைய குறைகள் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் ஒருத்தர் வந்து சுருட்டி காட்டும் போது அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோமா அப்படின்றத நமக்குள்ள நம்ம பார்த்துக்கணும். நம்ம அந்த சேஞ்சஸ் நமக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். நம்ம சேஞ்சஸ் இல்லாமல் இதே நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க பக்தராக இருந்து இவங்க இத்தனை காலம் இருந்தும் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம நிறையா இடத்துல கேள்வோம். ஏன் பக்தருக்கு வந்து பல குணங்கள் இருக்காதா? பக்தராக இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனானாலும் சரி, நம்மக்குள்ளே இருக்கிற குணங்கள் சிலதெல்லாம் வந்து அப்படியே ரத்தத்தில் ஊறி ஊறி வர குணங்கள் எல்லாம் நம்மளால மாற்றவே முடியாது. பட் அந்த மாற்ற முடியாத அந்த குணங்களை கூட நம்ம வந்து ஒரு பக்தி மூலியமா ஓரளவுக்கு வந்து நம்ம அதை வந்து நல்லபடியா எடுத்துட்டு போக முடியும். பட் அந்த சேஞ்சஸை கொண்டு வருது நம்ம புரிஞ்சு நம்ம எடுத்து அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் இந்த கதைகள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய சொல்றது. இவ வந்து இப்படி இந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல வந்து இதுலேருந்து வெளில வரத்துக்கு வேண்டி அவன் என்ன பண்றான், இதை பண்ண உடனே அவனுக்கு நல்லது நடக்கிறது அப்படின்றது தெரிய வருது. நம்ம வந்து அப்புறமா போய் செஞ்சுக்கலாம், பகவான் தானே அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பவுமே வந்து ஈவன் நம்ம சாண்டிங் பண்ணும்போது கூட நம்மளோட இது என்ன ஆகுதுன்னா அந்த பகவானை வந்து ஒரு கார்த்தால எழுந்த உடனே முதல்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நிம்மதியாக போய் பகவான்கிட்ட பண்ணலாம் அப்படின்றது ஒரு தாட் வரும். ஆக்சுவலி ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு அந்த பகவானை முடிச்சுட்டு அப்புறமா பாக்கி வேலையை பண்ணலாம் அப்படின்ற ப்ரையாரிட்டியை நம்மளை வந்து மாற்ற சொல்கிறாரு. இதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றது அதுக்கு தான் ஃப்ரீவில் கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாருக்கும். அந்த ஃப்ரீவில்ல வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு படிப்படியாக நம்ம குணங்கள் மாறுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அது நம்மளுக்கு கையில் இருக்குது. அது பண்ண நம்ம வந்து சத்துவகுணத்துக்கு வரதுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த பிராக்டிகலா தான் வர மாட்டேங்குது மாதாஜி. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பிராக்டிகலா அதுதான் மாதாஜி அசோசியேஷன். நான் ப்ராக்டிக்கலாக என்னோட சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். நான் இப்போ 3 வருஷமாக நான் இந்தியாவில் இருக்கேன். அங்கே இருக்கும்போது டிவோட்டிஸ் கூட இருக்கும்போது எனக்கு கோபம் கூட வராமல் இருந்தது. யார் என்ன சொன்னாலும் என் மனசில் வந்து அது தப்பாக படாமல் இருந்தது. இப்போ வந்து என்னோட சுச்சுவேஷன் 3 வருஷமாக நான் வெளியில் அந்த அளவுக்கு ஃபுல் டைம் டிவோட்டி அசோசியேஷன் இல்லைன்னு நான் சொல்லலை டிவோட்டி அசோசியேஷன். பட் ஆனாலும் அந்த ஃபுல் டைம் நம்ம கம்ப்ளீட்டாக என்கேஜ் ஆகிற அந்த ஒரு நிலைமை இல்லை பாருங்க. இப்போ வந்து யாராவது எதாவது குத்தம் சொன்னான்னா உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு கோபம் வருது. அவ எப்படி சொல்றான்ற அந்த அசோசியேஷன் இல்லைன்னா நம்மக்குள்ள ஒரு மாற்றம் வருது அப்படின்றது என்னால் உணர முடியறது. அதை எப்படி மாற்றிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன நான் மாற்றிக்கிறேன். அதை மாற்றிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். ஆனால் அதை வந்து கொண்டு வருதுன்றது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்னால. ஸோ ஐ எம் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அந்த அசோசியேஷனில் இருந்தாலே வந்து உங்களோட குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. உங்களோட அனுமதியோட மற்ற பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது சந்தேகம் இருந்தா மாதாஜி கிட்ட கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்கு தேங்க்யூ மாதாஜி. உங்கள் பர்மிஷனோட ஐ வில் லீவ் தி குரூப். பெரியவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு லீவ் இமீடியட்லி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த பகுதியாக முடிவு பிரார்த்தனைக்காக லலிதா மாதாஜி அன்புடன் நினைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.